ஹலோ மக்களே, குட் மார்னிங், வெல்கம் டு அல்டி பாஸ். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து புதுசாக ஓகே, ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம யோசிக்கலையே அப்படின்ற மாதிரி தெரியலாம். வீட்டுக்குள் இருந்து கடைசி நேரத்தில் ரம்யா ஜோ அண்ட் துஷார் இவங்க ரெண்டு பேரும் எவிக்ட் ஆவாங்க, அவங்க ரெண்டு பேரும் எவிக்டட் அப்படின்ற நியூஸ் வந்ததுக்கு அப்புறமும் கடைசி நேரத்தில், கடைசி செகண்ட்ஸில், கடைசி ஒரு ஹாஃப் அன் அவர் பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த எவிக்ஷனை ரம்யா ஜோல இருந்து பிரவீனுக்கு மாறினது எப்படி? எஸ், பிரவீன் ராஜ் எவிக்ட் செய்யப்பட்டிருக்கிறார். பிரவீனுக்காக இந்த எவிக்ஷன் மாற்றப்பட்டது எப்படி? அதுக்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிரவீன் எப்படி எப்படி ஆட்டக்காரர், என்னென்ன உள்ள பண்ணியிருக்கார் எல்லாத்தையும் பார்த்துருவோம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மக்களுடைய ஓட்டுக்காக தான் உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் எவிக்ட் செய்யப்படுகிறார்கள் அப்படின்ற பிம்பம் கரெக்டா, இல்ல கண்டென்ட்டுக்காக எவிக்ட் செய்யப்படுகிறார்கள் அப்படின்ற உண்மை கரெக்டா? தெளிவா புரிஞ்சுக்கங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒருபோதும் 100% மக்களுடைய ஓட்டுக்காக ஒருத்தர் எவிக்ட் செய்யப்பட்டதில்லை. ஓகே, கண்டென்ட் வைஸ் பிளஸ் அந்த பிக் பாஸ் உடைய ப்ராசஸுக்குள்ள அவங்கள வந்து அந்த 100 நாட்கள் உள்ள அடக்க முடியும் அப்படின்றதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், அதுல இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸ், இதை பேஸ் பண்ணி தான் 60% தீர்மானங்கள் எடுக்கப்படும். 40% எஸ், ஓட்டுகள் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட்னு சொல்லலாம். உள்ள கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கு மக்கள் சப்போர்ட் வெளியே இருக்கும், கண்டென்ட் கொடுக்க முடியாத ஆட்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்காது. இது ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட். அட் த சேம் பாயிண்ட் ஆஃப் டைம், முதல் 2 வாரங்களுக்கு எல்லா பிக் பாஸ்லயும் முதல் 2 வாரம் 3 வாரங்களுக்கு உள்ள அவங்க என்னதான் கண்டென்ட் கொடுத்தாலும் மக்களோட அந்த கனெக்டிவிட்டி ஏற்படுத்த முடியாது அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லாங் டேர்ம்ல இந்த ஒரு ஆளை உள்ள வச்சு அதிகமான கண்டென்ட் பண்ண முடியாது அப்படின்னு தெரிகிற ஆட்களை, கண்டென்ட்டுக்கு இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு தெரிகிற ஆட்களை, இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் உள்ள பண்ண மாட்டாங்கன்னு தெரியக்கூடிய ஆட்களை வெளியே மக்கள் சப்போர்ட் இருந்தாலுமே எவிக்ட் பண்றது உண்டு. ஏன்? ஒண்ணுமே செய்யாம இருந்தா கிடைக்குமா? முதல் 2-3 வாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சப்போர்ட் எதுக்காக இருக்கும்? அவங்க சோசியல் மீடியால பெரிய ஆளா இருக்கனால இருக்கலாம், அவங்க வந்து ஒரு ஒரு நடிகையா இருக்கனால இருக்கலாம், இல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகரா இருக்கனால இருக்கலாம், என்ன காரணமா வேணாலும் இருக்கலாம். ஆனா எண்ட் ஆஃப் த டே பிக் பாஸ் டீம் வந்து இந்த 100 நாட்கள், இப்போ ஒரு 35 நாள் கடந்திருக்குன்னா இந்த 35 நாளை தாண்டி இருக்கக்கூடிய இந்த மீதி இருக்கக்கூடிய 70 நாட்களை இவங்களை வச்சு ஏதாவது கண்டென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு தான் அவங்கள வந்து எவிக்ட் பண்ணுவாங்க. இங்க பிரவீன் ராஜ் எவிக்ட் பண்ணப்பட்டது காரணம் என்ன? பிரவீன் ராஜ் வந்து கண்டென்ட் கொடுக்க மாட்டாரா? உள்ள இருக்கிறதுலயே பிசிக்கல் டாஸ்க் நல்லா விளையாடக்கூடிய நபர், தனக்கு கிடைக்கக்கூடிய பொறுப்புகளை வந்து தன்னுடைய ஸ்கோரிங்காக வந்து சில விஷயங்களை வந்து இனிஷியேட் பண்ணி புதுசா பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர், எல்லாருக்கூடையும் கண்டென்ட் கிரியேட் பண்ற நபர், யாரையும் எதிர்த்து பேசுறதுக்கு யோசிக்காத நபர். ஓகே, டேலண்டடான கை, நடிப்பாரு நல்லா. பிக் பாஸ் அப்படின்ற ரூல்ஸுக்கு வந்து பிரேக் பண்ணி விளையாண்டுருக்காரான்னு கேட்டா இல்ல, ஒரு ரூல்ஸ் போடப்பட்டால் அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி விளையாண்டுருக்கார். நடிகர் வெளியே அவருக்கு சப்போர்ட் இருந்ததா? இந்த வாரம் அதில் தான் ஒரு ட்விஸ்ட் நடந்தது. கடைசி 5 இடங்களில் இருக்கக்கூடிய நபரை அன்அபிஷியல் ஓட்டிங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டுகள்ல மிகப்பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு தான் விஜய் டிவி சார்பாக நமக்கு காட்டப்பட்டது. அந்த ஓட்டுகள் அடிப்படையில் பார்க்கும்போது யார் வேணாலும் எவிக்ட் பண்ணப்படலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ரம்யா ஜோ எவிக்ட் பண்ணப்பட்டதுக்கான காரணம், ரம்யா ஜோ எவிக்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு நம்ம சொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம்ல இந்த அண்ணன் தங்கச்சி கண்டென்ட்டோ இல்லை சும்மா படுத்துக்கிட்டு இது பண்ற கண்டென்ட்டோ இது போகாது. ஒரு கேப்டனால ரம்யா வாங்கினா ரம்யா என்ன பண்ணுவாங்க? ஸோ அந்த ஸ்கோப் எல்லாம் இல்லை அப்படின்றனால அவங்க எவிக்ட் பண்ணப்படலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனால் பிரவீன் ராஜ் எவிக்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னால் இது என்ன, எதுக்காக, என்ன காரணத்துக்காக? 2 ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, இவங்க பண்ண பிராங்க். இந்த பிராங்க் இனிஷியேட்டிவ்ல, இந்த பிராங்கோட பிளானிங்ல, இந்த பிராங்கோட எக்ஸிகியூஷன்ல, இந்த பிராங்கோட விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸுக்கு அந்த 3 பேர் மேலையும், கமருதீன், பிரஜின் மற்றும் நம்மளுடைய பிரவீன், இவங்க 3 பேர் மேலையும் பெரிய அளவில் ஒரு அக்செப்டன்ஸ் இல்லை. இவங்க 3 பேர் சேர்ந்து உள்ள வந்து பிராங்க் பண்ணிட்டு உள்ள உட்காந்துட்டு பிக் பாஸ் சாரி கேட்கும்போது பிக் பாஸ் ஒரு விஷயத்த சொன்னாரு, நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, நான் இதை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் இந்த பிராங்கை பற்றின ரிவிலேஷனோ எந்த விஷயங்களுமே வந்து இது வரைக்கும், இந்த எண்டு வரைக்கும் நடக்கல. ஆனால் வீக்கெண்ட் எபிசோட்ல பிராங்கை பற்றியான ரிவீல் அப்படி யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதி பண்ணியிருக்காரு. சாந்திராக்கு அந்த சீக்ரெட் டாஸ்க்கை பற்றி, ஓகே, சீக்ரெட் டாஸ்க் பற்றின பயங்கரமான ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு, சீக்ரெட் டாஸ்க் பற்றின பயங்கரமான ஒரு அப்ளாஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே, இந்த ரிவிலேஷன் எல்லாமே விஜய் சேதுபதி தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி பண்ணப்பட்டாலும் இது ஒரு லிமிட்டுக்கு மேல போயிருச்சு அப்படின்னு பிக் பாஸ் டீம் ஃபீல் பண்றதா நமக்கு தெரிய வருது.
இந்த அளவுக்கு வந்து ஓகே இது இந்த வட்டம் நம்ம எதுவுமே சொல்லாம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த அந்த என்டையர் பிராங்க் இப்போ வந்து உள்ள இருந்து வந்த ஆட்கள், அதாவது வெளியிருந்து வந்து கெஸ்டா வந்த ஆட்கள் அன்னைக்கு வரலைன்னா இந்த வீக்கோட என்டையர் டாபிக்கே என்னவா இருந்திருக்கும்னா அந்த பிராங்கா இருந்திருக்கும். ஆனா நீங்க நல்லா யோசிங்க, எல்லாரும் மனசுக்குள்ளே அது இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணும்போது இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. கமருதீன் வந்து பிரவீன் அடிச்சிருக்காரு. அதான் நடந்த விஷயம். அவங்க பிராங்க் பண்ணாங்கன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க நபர்கள் யாருமே ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் லிஸ்ட்ல கமருதீனை சொல்லல. இதுல இருந்து என்ன தெரிய வருது? பிக் பாஸ் டீம் நல்லா யோசிக்கிறாங்க. கண்டென்ட் அப்படின்றது ஒரு சைடில் இருந்தாலும் கிரியேட்டிவ் டீமை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணாலும் இந்த குரூப்பிசம் உள்ள இருக்கு. ஏன்னா எல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ். அவன் என்ன பண்ணாலும் அவன் அந்த கேமுடைய ஸ்ட்ராட்டஜி, கேமுடைய ரூல்ஸுக்கு மேல நாளைக்கு ஒரு விஷயம் பண்ணாலும் என்ன நடக்கும்? ஒரு ஒரு குரூப்பிசம் உள்ள நடக்குது. ஏன்னா அவங்க எல்லாம் ஒண்ணு. கானா வினோத் விஜய் டிவி சொல்லிட்டாரு, சபரி விஜய் டிவி, கமருதீன் விஜய் டிவி, பிரவீன்ராஜ் விஜய் டிவி, பிரஜின் சாண்ட்ரா இல்லையா? ஸோ இது என்ன ஆகும் மூவிங் ஃபார்வர்டு? இதுக்கே ஒன்றும் வான் பண்ணல அப்படின்னா, இதுக்கே கரெக்டான ஒரு விஷயங்கள் ஏற்படுத்தப்படலை, கரெக்டான எதுவுமே இது பண்ணப்படலைன்னா, பிராங்க் அப்படின்ற விஷயம் நாளைக்கு எதை வேணாலும் பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட் வந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதற்காக என்ன காரணம் என்று சொல்லப்படாமல் வார்ன் பண்ணி உள்ள ஒரு வார்னிங் கொடுத்து, ஏன்னா இதை மெயினா இனிஷியேட் பண்ணது பிரவீன்ராஜ், எக்ஸிக்யூட் பண்ணது பிரவீன்ராஜ். தனக்கு ஒரு அடி விழுந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி இந்த அடி விழுந்துச்சு அப்படின்றதையும் அது ஒரு கண்டென்ட்டா கிரியேட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு அப்படிங்கிறதுனால கமருதீனை எவிக்ட் பண்ணிருக்கணும் சொல்ல போனா. ஆனால் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நம்ம சொல்ற கமருதீனுக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சோசியல் மீடியால அவருக்கு சப்போர்ட் பண்ணி பல போஸ்ட்கள் வந்திருக்குன்றது எனக்கு எடுத்து அனுப்புறாங்க. பிரவீனா கமருதீனா அப்படின்னமோ பிரவீனை தூக்கிட்டு உங்களுக்கு உள்ள ஒரு வார்னிங் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இது பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த பிராங்க்னால கடைசி செகண்ட்ல அந்த பிராங்க் அவங்க எக்ஸிக்யூட் பண்ண விதம், அந்த பிராங்க்ல அவங்க ஓவர் கோ ஆன விதம், எது வேணாலும் பண்ணுவாங்க பிராங்குக்காக. அடிச்சு இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? அது அடிதான். அதை இனிஷியேட் பண்ணது ஓகே, இவங்க 2 பேரும் சேர்ந்தான். வார்னிங் கொடுக்கணும், அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இனிமே இவங்க பண்ணக்கூடாது, கண்டென்ட்டை தாண்டி வந்து அவங்க தேவையில்லாம யோசிக்க கூடாதுன்றதுக்காக இது பண்ணப்பட்டிருக்கலாம்னு எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. பிரவீன்ராஜ் வாஸ் எ குட் கண்டென்டர். வைல்டு கார்டில் கண்டிப்பா திரும்பி வருவார். இது நான் சொன்ன 2வது பாயிண்ட். வைல்டு கார்டில் வெளியே போய் இன்னும் யார் என்னென்ன எப்படி பண்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு உள்ள வந்திருக்கக்கூடிய வைல்டு கார்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பிசம் பண்ண ஆரம்பிச்சால் 60 நாளைக்கு மேல, முதல் 30 நாள், கடைசி 30 நாள், 60 டேஸ் மேல பிரவீன்ராஜ் திருப்பி உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்தாருன்னா டைட்டில் வின்னர் கேட்டகரியில அந்த ரேஸ்ல மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.